வெல்கம் டு வைகை சுவை கிச்சன். இது அறுசுவைகளின் சங்கமம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் உருளைக்கிழங்கு பொரியல் பார்க்க போகிறோம். கடாய் அடுப்பில் வச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ கடுகும் உளுந்தும் நல்லா உங்களுக்கு பொரிஞ்சு வரட்டும். அப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்ச ஆரம்பிக்கும். அப்போ நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த வெங்காயம் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகட்டும், அது வரைக்கும் வதக்கி விடுங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம உருளைக்கிழங்கை வேக வச்சு அதை நறுக்கி வச்சுருக்கேன். 1/4 கிலோ அளவு இருக்கும். அதை நம்ம இந்த மசாலாவோட போட்டு நல்லா வதக்கி விடுவோம். இதை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு உங்களுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். வெளியே நல்லா ரோஸ்ட்டாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிருச்சு. இது சட்டுன்னு செஞ்சிடலாம். ஒரு கொத்து அளவுக்கு நம்ம பொடிசா நறுக்குன்னு கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வைகை சுவை கிச்சன். இது அறுசுவைகளின் சங்கமம்.